பங்குச் சந்தையில உண்மையான பணத்தை சம்பாதிக்கிற பங்குகள் அத பத்தி யாரும் பேசுறதில்ல. அது நியூஸ் தலைப்புலயும் வராது, சமூக வலைதளத்திலயும் நீங்க பார்க்க முடியாது. ஆனா உண்மை என்னன்னா, அந்த பங்குகள் நம்ம கண்ணு முன்னாடி நிஃப்டி 500க்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. அப்போ அந்த மறைக்கப்பட்ட மாணிக்கங்கள் எது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க இந்த ரகசியத்தை இன்னைக்கு உடைப்போம். பாருங்க, இந்த பங்குகள் ரொம்ப அமைதியா நிஃப்டி 500க்குள்ள இருக்கு. ஆனா இதெல்லாம் சாதாரண பங்குகள் கிடையாது. ரொம்ப வலுவான அடிப்படை, சிறப்பான லாபம், அதுக்கும் மேல மதிப்பும் வளர்ச்சியும் சரியான கலவையில இருக்கு. இதுதான் உண்மையான முதலீட்டோட ரகசியம். ஆனா இதத்தான் நிறைய பேர் புரிஞ்சுக்காம விட்டுடுறாங்க. இந்த பகுப்பாய்வுல நான் உங்களுக்கு ஏதோ டிப்ஸ் கொடுக்க போறதில்ல. நான் உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சிஸ்டமை காட்ட போறேன். சில கடுமையான நிதி விதிகளை வச்சு நிஃப்டி 500ல இருந்து 10 அற்புதமான பங்குகளை நாம எப்படி வடிகட்டி எடுக்க போறோம்னு உங்களுக்கு காட்ட போறேன். நம்புங்க, இது உங்க முதலீட்டு பார்வையே மாத்த போகுது. இங்க நாம தோராயமா எதையும் தேர்ந்தெடுக்கல. இது டிப்ஸும் கிடையாது. இது ஒரு சிஸ்டம். நீண்ட காலத்துக்கு செல்வத்தை எது உருவாக்குமோ அந்த அடிப்படையில உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இது. இதுதான் உண்மையான முதலீட்டுக்கும் சூதாட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரி, தொடங்குறதுக்கு முன்னாடி ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம இங்க பரபரப்பை தேடல, ஒரு அமைப்பை உருவாக்குறோம். ஏன்னா பங்குச்சந்தையில நிலையான பணத்தை உருவாக்குறது அமைப்புகள் தான், டிப்ஸ் கிடையாது. சரி, அந்த சக்தி வாய்ந்த கட்டமைப்பு என்னன்னு இப்ப பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இல்லைன்னா நீங்க கண்ணை கட்டிக்கிட்டு முதலீடு பண்றதுக்கு சமம். நீங்க எப்பவும் யாராவது சொல்ற டிப்ஸை நம்பியே இருக்கணும். அதை நம்புனா உங்களால ஒருபோதும் ஒரு நம்பிக்கையான முதலீட்டாளரா மாறவே முடியாது. அதனால சூதாட்டத்தை நிறுத்திட்டு வாங்க நம்ம ஒரு அமைப்பை உருவாக்குவோம். நம்மளோட முதல் விதி பிஇ விகிதம் 20க்கு குறைவா இருக்கணும். இது எதுக்குன்னா, நாம ஒரு நிறுவனத்துக்கு அதிக விலை கொடுக்கலன்றத உறுதி செய்யதான். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சூப்பரான காரை வாங்க ஆசைப்படலாம், ஆனா அதோட உண்மையான விலையை விட 2 மடங்கு கொடுத்து வாங்க மாட்டீங்க இல்லையா? பங்குகளும் அப்படிதான். ஒரு சிறந்த நிறுவனமா இருந்தாலும் நீங்க அதிக விலை கொடுத்து வாங்கிட்டா உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் ரொம்ப மோசமா தான் இருக்கும். இரண்டாவது விதி ROCE, அதாவது மூலதனத்தின் மீதான வருவாய் 15% அதிகமா இருக்கணும். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு நிறுவனம் தன்னோட பணத்தை எவ்வளோ திறமையா பயன்படுத்தி லாபம் ஈட்டுதுன்னு காட்டுது. உதாரணத்துக்கு, ஒரு கடைக்காரர் 100 ரூபாய் முதலீடு செஞ்சு 15 ரூபாய் லாபம் எடுத்தா அது ஒரு நல்ல வியாபாரம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். அதிக ROCE ஒரு தரமான உயரடுக்கு வணிகத்தோட அடையாளம். மூன்றாவது விதி கடன் பங்கு விகிதம் 1க்கு குறைவா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, குறைஞ்ச கடன்னா குறைஞ்ச ஆபத்து. ஒரு புயல்ல அதிக பார ஏத்தின படகு மூழ்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது மாதிரி தான் அதிக கடனுள்ள நிறுவனங்களும் பொருளாதார நெருக்கடியில ரொம்ப கஷ்டப்படும். இது உங்க மூலதனத்தை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விதி. அதோட மட்டும் இல்லாம, ஒரு பங்கோட வருமான வளர்ச்சி 10%க்கும் மேல, பங்குதாரர்களுக்கான வருவாய் 15%க்கும் மேல மற்றும் செயல்பாட்டு லாபம் 10%க்கும் மேல இருக்கணும்னு நாம பாக்குறோம். இந்த எல்லா ஃபில்டர்களையும் நீங்க ஒன்னா சேர்க்கும்போது ஒரு மேஜிக் நடக்குது. சந்தையில இருக்கிற ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருந்து மிகச் சிறந்த அதிக விலை இல்லாத நிறுவனங்களோட ஒரு பவர்ஃபுல் லிஸ்ட் நமக்கு கிடைக்குது. சரி, இப்ப ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த சக்தி வாய்ந்த கட்டமைப்பை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன பங்குகள் கிடைச்சதுன்னு பார்க்கலாமா? வெறும் தத்துவம் இல்ல, உண்மையான பங்குகள். நீங்க தயாரா? நம்ம பட்டியல்ல பங்கு நாட்கோ ஃபார்மா. இது நம்ம எல்லா விதிகளுக்கும் மிக சரியா பொருந்தது. குறைஞ்ச பிஇ, வலுவான மூலதன வருவாய், அது மட்டும் இல்லாம இது கிட்டத்தட்ட கடன் இல்லாத ஒரு நிறுவனம். வளர்ச்சி, தரம் மற்றும் குறைஞ்ச கடன், இந்த மூணும் ஒரே இடத்துல சேர்றது தங்கத்தை தேடுற மாதிரி ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ரெண்டாவது உதாரணம் கேஸ்ட்ரால் இந்தியா. இதுக்கு மிக அதிக வருவாய் விகிதங்கள் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட கடன் இல்லாத ஒரு நிறுவனம். இந்த கம்பெனிக்கு ஒரு வலுவான பிராண்ட் மதிப்பும் நிலையான தேவையும் இருக்கு. இது ஒரு ராக்கெட் மாதிரி வேகமா வளர்ற நிறுவனம் இல்லாம இருக்கலாம், ஆனா இது ஒரு கூட்டு வளர்ச்சி இயந்திரம். அதாவது உங்க பணத்தை மெதுவா ஆனா நிச்சயமா பெருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த மிஷின். ஒரு நிமிஷம், நீங்க இப்ப இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நிறுவனங்கள் இவ்வளவு வலிமையானவேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல இதை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டீங்களா? நாங்க உண்மையிலேயே ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்போம். அது மட்டும் இல்லாம இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்பவே அந்த லைக் பட்டனை தட்டுங்க. அது உண்மையிலேயே இந்த சேனல் இன்னும் நிறைய பேரை சென்றடைய ரொம்ப உதவுது. இதோ முழுமையான பட்டியல். நால்கோ, கோல் இண்டியா, வெல்ஸ்பன் கார்ப், மகாநகர் கேஸ், பெட்ரோநெட் LNG, ஜிண்டால் ஸ்டீல், ஷம்பல் உரங்கள் மற்றும் PPCL. ஒரு கணம் இந்த பட்டியலை பாருங்க. மருந்து, உலோகம், எரிவாயு, உற்பத்தி, எவ்வளவு மாறுபட்ட துறைகள்ல இருந்து நம்ம சிஸ்டம் மாணிக்கங்களை கண்டுபிடிச்சிருக்குன்னு பாருங்க. இதுதான் ஒரு அமைப்போட சக்தி. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த 10 பங்குகளும் பார்க்கறதுக்கு ஒன்னுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா? ஃபார்மா, எண்ணெய், உற்பத்தி, உலோகம். ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
இது எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் இந்த பகுப்பாய்வோட முக்கியமான பகுதி. அந்த ரகசியம் இதுதான். நாம ஒரு குறிப்பிட்ட துறையே தேடல. நாம ஒரு வடிவத்தை, அதாவது ஒரு பேட்டர்னை தேடுறோம். அது என்ன பேட்டர்னா, அடிப்படையில வலுவா இருக்கிற, அதே சமயம் நியாயமான விலையில கிடைக்கிற நிறுவனங்கள். இதுதான் எல்லாத்தையும் மாத்திர ஒரு முக்கியமான உண்மை. பாருங்க, பெரும்பாலான மக்கள் துறைப்போக்குகள், செய்தி தலைப்புகள், சமூக ஊடக பரபரப்பு போன்ற இரைச்சல்ல மாட்டிக்கிறாங்க. ஆனா உண்மையான செல்வம் உருவாக்குற சமிக்ஞை எதுல இருக்குன்னா, உயர் ROCE போன்ற தரம், குறைந்த PE போன்ற மதிப்பு, குறைந்த கடன் போன்ற பாதுகாப்பு மற்றும் உயரும் EPS போன்ற வளர்ச்சியில தான் இருக்கு. நீங்க இரைச்சலை தவிர்த்துட்டு சமிக்ஞைய கேட்க கத்துக்கணும். இந்த உத்தி ஏன் வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இது ஒரு லாஜிக். எந்த நிறுவனங்கள் தொடர்ந்து மூலதனத்துல அதிக வருவாய் ஈட்டுதோ அந்த நிறுவனங்களுக்கு சந்தை கடைசியில வெகுமதி கொடுக்கும். ஒரு நிறுவனம் தொடர்ந்து அதிக லாபம் சம்பாதிக்குதுன்னா அதுக்கு ஒரு போட்டி நன்மை இருக்குன்னு அர்த்தம். காலப்போக்குல அந்த போட்டி நன்மை தான் உண்மையான செல்வமா மாறும். அவ்வளவுதான் கேம். ஒரு நல்ல சிஸ்டம் மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. சரியான அமைப்பை கொண்டிருப்பது பாதி வெற்றி தான். மீதி பாதி உங்க மனநிலையில தான் இருக்கு. நீங்க பொறுமையா இல்லாம வேகமான வெற்றியை தேடினீங்கன்னா உலகத்திலே சிறந்த சிஸ்டம் கூட உங்களுக்கு உதவாது. முதலீட்டாளர்கள் திரும்ப திரும்ப செய்யற 3 பெரிய தவறுகள் இருக்கு. 1, பங்குகள் விலை ஏறினதுக்கு அப்புறம் அதை போய் வாங்குறது. 2, சந்தை கொஞ்சம் சரிஞ்சதும் பயத்துல விக்கிறது. 3, கம்பெனியோட பிசினஸ பார்க்காம வெறும் விலைய மட்டும் பார்க்கறது. இந்த 3 தவறுகளையும் நீங்க தவிர்த்தாலே நீங்க 90% முதலீட்டாளர்களை விட முன்னாடி இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதோ உங்களுக்கான 5 படி செயல் திட்டம். 1, இந்த சிஸ்டம் வச்சு பங்குகளை வடிகட்டுங்க. 2, ஒரு லிஸ்ட் தயார் பண்ணுங்க. 3, அந்த நிறுவனங்களை பத்தி நல்லா ஆராயுங்க. 4, சந்தை சரியும் போது வாங்குங்க. 5, பொறுமையா அதை தக்க வைங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியலாம். ஆனா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பொறுமையா இருக்கிறது தான் உண்மையான சவால். ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பங்கு சந்தைங்கிறது வேகமா பணக்காரர் ஆகிறதுக்கான ஒரு லாட்டரி டிக்கெட் இல்ல. அது மெதுவா ஆனா உறுதியா செல்வம் சேர்க்கறதுக்கான ஒரு இயந்திரம். இதை நீங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டா நீங்க பங்குகளை துரத்துறதை நிறுத்திட்டு ஒரு அமைப்பை கட்டமைக்க தொடங்குவீங்க. ஏன்னா புத்திசாலி முதலீட்டாளர்கள் பங்குகளை துரத்துவதில்லை, அவர்கள் அமைப்புகளை உருவாக்குகிறார்கள். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான குறிப்பு. நான் ஒரு செபி பதிவு பெற்ற ஆலோசகர் கிடையாது. இந்த பகுப்பாய்வு முழுக்க முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. இது எந்த ஒரு முதலீட்டு ஆலோசனையும் அல்ல. எந்த முதலீட்டு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சொந்த ஆராய்ச்சியை செஞ்சு ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து ஆலோசிங்க. இந்த ஆய்வு உங்களுக்கு ஒரு புதிய யோசனையாவது கொடுத்திருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை அழுத்துங்க. இது மாதிரி ஆழமான ஆய்வுகளை நீங்க தவற விடாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு இருக்கு, அதை பயன்படுத்துங்க. அடுத்த ஆய்வில் சந்திக்கலாம்.